உண்மையிலே நம்ம நாடு எத நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் வருது. ஏன்னா, எவ்ளோ டெக்னாலஜி இன்னும் எவ்ளோ அ தூரம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது. ஆனாலும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயம் பாருங்க, எப்பவுமே அடுத்தவங்கள வார்த்தைகள் மூலமா காயப்படுத்துறது, நோகடிக்கிறது, இன்ஃபாக்ட் வந்து கொலை முயற்சிக்கு தூண்டுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சிம்பிளா நம்ம ஒரு வேர்டால பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு உண்மையிலேயே வந்து ஐ ஃபீல் வெரி ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நடிகர் ஆர்ஜே பாலாஜி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே ஒருத்தர அ அடிச்சிரலாம். நேருக்கு நேரா நின்னு மோதலாம். ஆனா, யாருமே ஒருத்தர வார்த்தைகளால விமர்சனம் செய்றதோ, இல்ல வார்த்தைகளால காயப்படுத்துறதோ கூடவே கூடாது. அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஏன்னா, வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குதுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சொல்லு நம்மள சாகவும் அடிக்கும், வாழவும் வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சொல்லுக்கு பவர் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நீங்க உங்களுடைய முன்னாடி இருக்கிற நபர்கிட்ட ஒரு வார்த்தைகள யூஸ் பண்ணி நீங்க பேசலாம். உங்களுடைய எதிரியோ, உங்களுடைய நண்பனோ. ஆனா, முகம் தெரியாத ஒரு பெண் மேல உங்களுடைய இந்த விமர்சனங்கள், கேளிக்கைகள நீங்க விளாசும்போது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசியிருக்காரு நடிகர் ஆர்ஜே பாலாஜி. ரீசென்ட்டா நடிகை குஷ்புவோட 2வது மகள் மேல அந்த விமர்சனமான வார்த்தைகள் தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பேசுபொருளா போயிருக்கு. யாரும் நெறைய பேர் வந்து அவங்களுடைய ஐடியில என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ஏலியன் மாரி இருக்கிறீங்க. திருநங்கை போல இருக்கிறீங்க. காலர் போன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள பார்க்கறதுக்கே ஆக்வர்டா வியர்டா இருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய வார்த்தைகள யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இன்ஃபாக்ட் அந்த அவ்ளோ பேசினதுக்கு அப்புறமேல அவங்களுடைய 2வது மகள் வந்து ஒபிஸா இருக்கிற நெறைய பெர்சன்ஸ்க்கு அவங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணுனாங்கங்கிற சில விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்ட அவங்களுடைய அம்மாவான நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த பெர்சன்ஸ் மேல சைபர் கிரைம்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு ஆதரவா தான் நெறைய நடிகர், நடிகைகள் பேசிட்டு வராங்க. ன் டைரக்டர் சுந்தர்ஷியோட நல்ல நண்பரான ஆர்ஜே பாலாஜி சொன்ன விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உண்மையிலே டைரக்டர் சுந்தர் சி ஒரு ரொம்பவும் அற்புதமான மனிதர். அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குது. நடிகை குஷ்பு மேம் அவங்க 2 பேருமே ஒரு சூப்பர்பான கப்புள் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, ஆரம்பத்தில நான் வந்து நடிக்கும்போது, அ தீயா வேலை செய்யணும் குமார்ல எனக்கு சான்ஸ் கிடைச்சு நான் நடிக்கும்போது, என்ன அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி நடிக்க வச்சாரு. நீங்க உங்களுடைய ஸ்டேஷன் ஆர்ஜி ஸ்டேஷன்ல எப்படி இருப்பீங்களோ, அந்த மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டு நடிங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த ஒரு ரொம்பவும் ஆட்டிட்யூட் இல்ல. டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்ல. அந்த அளவுக்கு ஒரு காமான பெர்சன். அதே மாரி தான் குஷ்பு மேம். குஷ்பு மேம் கிட்டத்தட்ட வந்து 90ஸ்லேருந்தே நடிச்சுட்டு வராங்க. எவ்ளோ பெரிய ஆக்டர் ரஜினி சார், கமல் சார் கூடலாம் நடிச்சிருக்கிறாங்க. ஆனா, அவங்க கிட்ட எந்த விதமான அந்த பந்தா, ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. 2 பேருமே ஸ்டார்ட்டிங்ல இருந்தே என்கிட்ட அவ்ளோ சூப்பர்பா ஜெம்மா பேசினாங்க. அவங்களுடைய குழந்தைங்கள நான் அவங்களுடைய ஒரு ஃபங்ஷன்ல மீட் பண்ணுனதுக்கு அப்போ எனக்கு ரொம்ப சூப்பர்பா இருந்தது. எந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி, அது மட்டும் இல்லாம ஒரு பெரியவங்கள பார்த்து அந்த அளவுக்கு மரியாதை, ரொம்ப சூப்பரான பிராட் அப் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா, அந்த ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு இன்னைக்கு வார்த்தையால கேலி செஞ்சு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. இன்ஃபாக்ட் அந்த அந்த விஷயங்கள அவங்க பெருசா எடுத்துக்காத அந்த விமர்சனங்கள அவங்க புறந்தள்ளியிருந்தா கூட, ஒரு மனுஷன் செய்யாத தப்புக்காக இவ்வளோ ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாகுறது அப்படிங்கிறது யாராலயுமே சகிச்சுக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுடைய பேரண்ட்ஸால. இந்த விஷயத்த அவங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் ஒரு பொண்ண பார்த்து இந்த மாரி கேலி செய்றது, இது எந்த வகையில சரி? அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருக்காளா? இல்ல சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு கெட்டது பண்ணியிருக்காளா? நீங்க அவங்கள விமர்சனம் செய்யறதுக்கு, உருவகேலி செய்யறது அப்படிங்கிறது இருக்கிறதுலயே ரொம்பவும் கொடுமையான விஷயம். அந்த விஷயத்த எந்த தப்பும், எந்த பாவமும் செய்யாத ஒரு பொண் மேல ஒரு முகம் தெரியாத பெர்சன்ஸ் வந்து உங்களுடைய அந்த கேவலமான கருத்த வந்து திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்றதெல்லாம் ரொம்பவுமே அசிங்கமா இருக்குது சொல்லப்போனா. ஏன்னா, உலகத்துல எவ்வளவோ நடக்குது. பசி கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் உங்களால கான்ட்ரிபியூஷன முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. அத விட்டுட்டு எந்த தப்பும் செய்யாத ஒரு பெண் மேல தேவையில்லாத கேலி, கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது ரொம்பவுமே அசிங்கமா இருக்குது. தயவு செய்து இந்த விஷயங்கள இன்னமும் நீங்க நிறுத்தல அப்படின்னா, உங்கள மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு.